السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற சில தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்று முதல் வாரந்தோறும் ஹதீஸ் வகுப்பு நம்முடைய பள்ளிவாசலில் நடைபெற இருக்கிறது. அதில் இன்றைய தினம் முதலாவது நாள் என்பதனால் மிக மிக ஒரு அடிப்படையான செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு, வணக்கங்களுக்கு, எல்லா விஷயத்திற்கும் முதன்மையாக சொல்லிக் கொடுத்த ஒரு செய்தியை பற்றிய விளக்கத்தை தான் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த செய்தி இப்படி முதலாவதாக ஆரம்பிக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், ஏராளமான ஹதீஸ் நூல்கள் பல அறிஞர்களால் தொகுக்கப்பட்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை ஒரு தொகுப்பாக தொகுக்கப்பட்ட பல நூல்கள் இருக்கிறது. சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, அபூ தாவூத் என்று பல ஹதீஸ் கிதாபுகள் இருக்கிறது. இந்த ஹதீஸ் கிதாபுகள்ல நிறைய பெரும்பாலான ஹதீஸ் கிதாபுகளுடைய முதலாவது செய்தியாக இந்த செய்தியை தான் கொண்டு வந்திருப்பார்கள். முதல் செய்தியாக இந்த செய்தியை தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஹதீஸ் கிதாபுகளுடைய அதை நம்ம புரட்டி பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் புலப்படும். திருமறை குர்ஆனை நாம திருப்பி பார்த்தோம்னா அத்தியாயங்களுடைய வரிசை இருக்கும். சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்கரா, சூரத்து ஆல இம்ரான், இப்படி அத்தியாயங்களுடைய வரிசை அடிப்படையில குர்ஆன் இருக்கும். ஹதீஸ் கிதாபுகளை நாம திறந்து பார்த்தால் அந்த ஹதீஸ் கிதாபுகளுடைய வரிசை எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு இமாமும் அந்த ஹதீஸ் கிதாபை நூலை தொகுத்த ஒவ்வொரு இமாமும் எந்த பாடத்தை கொண்டு வர வேண்டும், முதலாவதாக எந்த பாடம், இரண்டாவதாக எந்த பாடம் என்று அவர் விரும்புகிறாரோ அந்த அடிப்படையில தான் ஹதீஸ் கிதாபுகளை தொகுத்திருப்பாங்க. சில இமாம்களை பார்த்தோம்னா முதல் பாடமாக தூய்மை தொடர்பான பாடம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. தூய்மைனா உழு செய்யறது, குளிப்பது, பல் துலக்குவது, இது போன்ற ஹதீஸ்களை அந்த பாடத்துக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. சில இமாம்களை பார்த்தோம்னா கல்வி தொடர்பான பாடம் இப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கல்வி தொடர்பான பாடத்துக்கு கீழே கல்வியினுடைய சிறப்பு, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கல்வியை போதிச்சாங்க, சஹாபாக்கள் கல்வியில எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டினாங்க, இதை முதல் பாடமாக கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இமாம்களும் தாங்கள் விரும்பிய பாடத்தின் அடிப்படையில அந்த நூல்களை தொகுத்திருப்பாங்க. அதுல எந்த பாடமாக இருந்தாலும், அது தூய்மை பற்றிய பாடமாக இருந்தாலும், கல்வி பற்றிய பாடமாக இருந்தாலும், வரலாறு பற்றிய பாடமாக இருந்தாலும், சிறப்புகள் பற்றிய பாடமாக இருந்தாலும், இப்படி எந்த பாடமாக இருந்தாலும் இந்த ஹதீஸை முதலாவதாக எந்த இமாம்கள் கொண்டு வந்திருக்கிறார்களோ அந்த இமாம்கள் எல்லாம் தலைப்போடு இந்த செய்தியை சம்பந்தப்படுத்தவே மாட்டாங்க.
தலைப்போடு இந்த செய்தி எந்த விதத்திலையும் தொடர்பே ஆகாது. அவங்க தூய்மைன்னு பாடம் கொண்டு வந்திருக்கிறாங்களா, தூய்மைக்கும் இந்த செய்திக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. கல்வின்னு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா கல்விக்கும் இந்த செய்திக்கு எந்த சம்பந்தமே இருக்காது. ஆனாலும் இந்த செய்தியை முதலாவதாக பல இமாம்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த செய்தி அவ்வளவு மார்க்கத்தினுடைய அடிப்படையான செய்தியாக இருக்குது. அந்த செய்தி என்னன்னா, நாம சஹீஹுல் புகாரியில இடம்பெறக்கூடிய முதலாவது செய்தி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துத்தான். வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணியதுதான் கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா, யார் ஒரு மனிதன் ஹிஜ்ரத் செய்கிற பொழுது இந்த உலக ஆதாயத்துக்காக ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவர் அந்த உலக ஆதாயத்தை அடைந்து கொள்வார். அவ் இலா இம்ராத்தின், அல்லது ஒரு பெண்ணை நாடி யார் ஹிஜ்ரத் செய்கிறாரோ என்கிஹா, அவரை திருமணம் செய்து கொள்வார். ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, ஒவ்வொரு மனிதனுடைய அந்த ஹிஜ்ரத்தும் அவன் எதை நாடுகிறானோ அதை நோக்கியதாகத்தான் இருக்கும். செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்துத்தான் என்று இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில முதலாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கு. புகாரி கிதாபினுடைய முதல் பாடத்தை எடுத்தோம்னா அந்த பாடத்தினுடைய தலைப்பு வஹியின் ஆரம்ப நிலை, பதுல் வஹி அப்படிம்பா. வஹியினுடைய ஆரம்ப நிலை. வஹியினுடைய ஆரம்ப நிலை அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி வஹி வந்துச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி சந்திச்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த செய்தி எந்த வசனங்களை முதலாவதாக அவங்களுக்கு வஹி அறிவித்தாங்க, இறை செய்தியை கொடுத்தாங்க, இந்த செய்திகளைத்தான் அவங்க கொண்டு வரணும். அதுதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் கொண்டு வருவதற்கு முன்பாக இந்த பாடத்தலைப்புக்கு கீழே அந்த பாடத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இந்த செய்தியை முதலாவது செய்தியாக இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இரண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, அந்த புத்தகத்தை தொகுத்த இமாம் அவர் நமக்கு ஒரு செய்தியை சொல்றார், நான் இந்த கித்தாபை தொகுத்திருக்கிறேன், இதுல தொகுத்திருக்கிற செய்திகள் என்ன, ஹதீஸ்கள், ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகள், ரசூலுல்லாஹுடைய சொல் செயல் அங்கீகாரம், அதை நான் தொகுத்திருக்கிறேன். இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தொகுத்திருக்கிறேன். அந்த எண்ணம் தூய்மையான எண்ணம், அந்த எண்ணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால இந்த செய்தியை நான் முதலாவதாக கொண்டு வந்திருக்கிறேன். என் எண்ணம் நல்ல எண்ணம் தான். இந்த ஒரு செயலை, இந்த ஒரு அமலை செய்யறேன், நல்ல காரியத்தை செய்யறேன், இந்த காரியத்தை நல்ல எண்ணத்தோடு தான் செய்கிறேன் என்ற அவருடைய நீயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக இந்த செய்தியை முதலாவதாக கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு காரணம் என்னன்னா, படிக்கக்கூடிய நமக்கு ஒரு ஹதீஸ் கிதாபை படிக்கிறோம் அப்படின்னா அது ரசூலுல்லாஹை பற்றி தெரிந்து கொள்வது நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை தெரிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பது ஒரு நன்மை, நல்ல எண்ணம். அதை நாம் ஆரம்பிப்பதாக இருந்தால் நல்ல எண்ணத்தோடு துவங்கணும், தூய்மையான எண்ணத்தோடு துவங்கணும், அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பார்த்து துவங்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்முடைய நிய்யத்தை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை முதலாவதாக அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப முதல் செய்தி இதுதான். இப்ப இதுல இந்த செய்தியில இன்னொரு நாம கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த செய்திய ஹதீஸ் கலையில கரீப் அப்படிம்பாங்க. கரீப்னா ரொம்ப அரிதான செய்தி அப்படின்னு அர்த்தம். அரிதான செய்தினா என்ன, ஹதீஸ்கள் நமக்கு பல தலைமுறையை கடந்துதான் வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் நமக்கு நேரடியா சொல்லல. ரசூலுல்லாஹ் யாருக்கு சொல்லியிருப்பாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லியிருப்பாங்க, சஹாபாக்கள் தாபீன்களுக்கு சொல்லியிருப்பாங்க, தாபீன்கள் தபா தாபீன்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்படியே ஒவ்வொரு மனிதரையும் கடந்துதான் ஹதீஸ்கள் நம்மை அடைந்திருக்கு. இந்த வகையில ஒவ்வொரு காலத்திலையும் ஒரே ஒரு நபர் தான் இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த செய்தி தெரியுது, ரொம்ப பிரபலமான செய்தியாக இருக்குது, ரொம்ப பல பயான்களில் நிகழ்த்தப்படும் செய்தியாக, மக்கள் மனப்பாடமாக சொல்லக்கூடிய செய்தியாக இந்த செய்தி அவ்வளவு பிரபலமான செய்தியாக இருக்குது. ஆனா சஹாபாக்கள்ல இந்த செய்தியை அறிவித்தவர் ஒரே ஒருத்தர் தான். ஒரே ஒரு சஹாபி தான் செய்தி அறிவிக்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் அறிவிக்கிறார். அதே மாதிரி தாபீன்கள் காலத்துல பார்த்தோம்னா ஒரே ஒரு தாபி தான் அறிவிக்கிறார்.
தபா தாபீன்கள் காலத்துல பார்த்தோம்னா அதுவும் ஒரே ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார். இன்றைக்கு நமக்கு இடத்துல பிரபலமாக இருக்கக்கூடிய ஹதீஸ் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரே ஒரு நபரால் தான் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் இந்த ஹதீஸை கரீபான செய்தி என்று ஹதீஸ் கலையில குறிப்பிடுவார்கள். அப்ப இதுவெல்லாம் இந்த செய்தியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம். இப்ப இந்த செய்தி சொல்லக்கூடிய கருத்து என்ன? இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாமே, நாம செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே நம்முடைய எண்ணத்தை பொறுத்து தான். நாம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அதை பொறுத்து இல்லை, எவ்வளவு சிரமம் எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து இல்லை, நம்ம எண்ணம் எப்படி இருக்கு அதை பொறுத்துத்தான் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய செயல்கள் கவனிக்கப்படும் என்பதை இந்த செய்தி முதல் பகுதியாக நமக்கு சொல்லி தருகிறது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, மார்க்க நமக்கு ஏராளமான அமல்களை சொல்லித்தருது. அதுல மிக முக்கியமான அமல் தொழுகை. அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமானது உது. மிக முக்கியமான அமல் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முதன்மையான வணக்கம் என்றால் தொழுகை. அந்த முதன்மையான வணக்கம் என்ற தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உது என்பது நமக்கு அவசியம். அப்ப அந்த உது என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான அமல். இதை நாம செய்யும் பொழுது நம்ம இடத்துல எண்ணம் இருக்கணும், கவனம் இருக்கணும். நான் உழு செய்கிறேன் என்கின்ற எண்ணம் நீயத்து நம்ம இடத்துல இருந்தால்தான் அது அல்லாஹ் இடத்துல உதுவாக கருதப்படும். நம்ம பட்டுக்கு போறோம், பைப்பை திறக்கிறோம், சும்மா அசால்ட்டா கை கால முகத்தை எல்லாம் கழுவிட்டு வந்துடுறோம் அப்படின்னா முகம் கை கால நம்ம கழுவி இருக்கிறோம் என்றுதான் அல்லாஹ் இடத்துல பார்க்கப்படுமே தவிர அது உது என்கின்ற வணக்கத்தை நாம் செய்ததாக அல்லாஹ் இடத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. எப்போ கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்? நம்ம எண்ணம் இருக்கணும். உழு செய்யும் பொழுது நான் உழு என்கின்ற வணக்கத்தை செய்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையில சொல்ல தேவையில்லை. எண்ணம், மனசுல ஒரு நினைப்பு இருக்கணும், ஒரு கவனம் இருக்கணும். கவனமே இல்லாம ஏதோ ஒரு சிந்தனையில, ஏதோ ஒரு யோசனையில, எந்த விதமான கவனமும் இல்லாம, குறிக்கோளும் இல்லாம சும்மா நம்ம பட்டுக்கு உழு செய்யற மாதிரி எல்லா பொறுப்புகளையும் கரெக்டா செஞ்சாலும் கூட அது உழுவா கருதப்படாது, வணக்கத்தை செஞ்சுதான் நிறைவேற்றப்படாது. நம்ம கவனம், அதில் முழு கவனமும் இருந்து நாம உழு செய்கிறோம் என்கின்ற எண்ணத்தில் அதை நிறைவேற்றும் பொழுதுதான் அது ஒரு வணக்கமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி தொழுகிறோம், தொழும் பொழுது நம்முடைய கவனம் இருக்கணும். தொழுகையில நம்முடைய கவனம் இருக்கணும். நான் தொழுகிறேன், நான் அல்லாஹ் எனக்கு விதித்த கடமையை நிறைவேற்றுகிறேன், தொழுகை என்கின்ற வணக்கத்தை பொறுக்கிறேன், லுஹர் தொழுகிறேன், அசர் தொழுகிறேன் என்கின்ற கவனம் நம்ம மனசுல இருக்கணும். வார்த்தையில சொல்ல தேவையில்லை, மனசுல அந்த கவனம் இருக்கணும். அந்த கவனம் இருந்தால்தான் நமக்கு அல்லாஹ் விதித்த தொழுகை என்கின்ற கடமையை நிறைவேற்றி விட்டதாக அல்லாஹ்விடத்தில் கணக்கு பதியப்படும். கவனமே இல்லாம நாம பள்ளிவாசல்ல வந்து நின்னாலும் சரி, கையை உயர்த்தி கட்டி ருக்கு செஞ்சு சஜிதா செஞ்சு அத்தஹியத் அமர்ந்து சலாம் கொடுத்து எல்லா செயலையும் செஞ்சாலும் நீங்க ஒரு எக்ஸசைஸ் செய்யற மாதிரி குனிஞ்சு நிமிர்ந்திருக்கிறீங்க என்றுதான் பார்க்கப்படுமே தவிர ஒரு வணக்கத்தை, கடமையை நிறைவேற்றியதாக அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொள்ளப்படாது. எப்ப கணக்கு கொள்ளப்படும்? நம்ம கவனம் அந்த தொழுகையில இருக்கணும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அமல்கள் அனைத்துமே, செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்துத்தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப எண்ணம், நிய்யத்துனாலே இன்றைக்கு மக்கள் மத்தியில தவறான ஒரு பார்வை இருக்கு. என்ன பார்வை? நிய்யத்துனா வார்த்தையால சொல்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நிய்யத்து சொல்லுவாங்க, நவைத்து சௌமகதீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நாளை நோன்பு நோட்பதாக நிய்யத்து வைக்கிறேன், இப்படி சொல்லக்கூடிய வழக்கம் மக்கள் இடத்துல இருக்கு. ஆனா நிய்யத் என்பதை பொறுத்தவரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவால் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக கற்றுத்தரவே இல்லை. அது மனசுல இருக்கக்கூடிய கவனம், மனசுல இருக்கக்கூடிய எண்ணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிய்யத்தை நமக்கு கற்றுத்தராங்க. தொழும் பொழுது நம்ம கவனம், நான் தொழுகிறேங்கிற கவனம் இருக்கணும். உழு செய்யும் பொழுது உழு செய்யறங்கிற கவனம் இருக்கணும். தர்மம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து நான் தர்மம் செய்யறங்கிற எண்ணம் இருக்கணும். இப்படி அந்த எண்ணம் இருந்தால்தான் நாம் அந்த வணக்கத்தை செய்தவர்களாக ஆவோம் என்பது நாம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செய்தியினுடைய முழு பகுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மிக முக்கிய அடிப்படையை சொல்லிவிட்டு ஒரு உதாரண ஒப்பீடையும் செய்கிறாங்க. என்ன ஒப்பீடு? ஒரு மனிதர் ஹிஜ்ரத் செய்கிறார். ஹிஜ்ரத், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க. சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்யறாங்க. அந்த ஹிஜ்ரத் என்கின்ற வணக்கம்
எப்படி செய்யப்படுது? எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க, பொருளாதாரத்தை விட்டுட்டு போறாங்க, அவர்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு போறாங்க. இதையெல்லாம் விட்டு விட்டு மதினா என்ற வேறொரு நாட்டுக்கு அகதியாக போறாங்க. இதுதான் ஹிஜ்ரத். அப்ப அந்த ஹிஜ்ரத் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்யறாங்க. அந்த தியாகத்தை செய்யும் பொழுது கூட யாருடைய மனதிலாவது இதை அல்லாஹுக்காக செய்கிறேன் என்கின்ற எண்ணம் இல்லாமல், அங்க போனா நல்ல ஒரு உலக ஆதாயம் கிடைக்கும், ஒரு வசதி கிடைக்கும், இப்படி ஒருத்தர் நினைச்சுக்கிட்டாருன்னா அவர் அந்த வசதியை அடைஞ்சுக்குவாரு. ஆனா ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையை அவரால் அடைந்து கொள்ள முடியாது. வேற ஊருக்கு போறது, அந்த ஊருக்கு போனா ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்துல அவர் வேற ஊருக்கு போறார் அப்படின்னா அவர் ஹிஜ்ரத் செய்தவராக கருதப்பட மாட்டார். ஹிஜ்ரத் செய்தவராக எப்ப கருதப்படுவார்னா, அல்லாஹுக்காக இதை நான் செய்யறேன், வணக்கத்தை புரிகிறேன் என்ற எண்ணம் இருந்தால்தான் அவர் ஹிஜ்ரத் செய்தவராக கருதப்படுவார் என்று ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்தின் மூலமா தெளிவுபடுத்துறான். ஹிஜ்ரத்தை ஏன் ஒப்பீடு செய்யறாங்க அப்படின்னா, இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய நன்மையான காரியங்களில் ஹிஜ்ரத்தும் ஒரு நன்மையான காரியம். எப்படி ஷஹீத் என்பது மிகப்பெரிய தியாகமோ அதுபோல ஹிஜ்ரத் என்பது மிகப்பெரிய தியாகம். அவ்வளவு பெரிய மிகப்பெரிய தியாகத்தை ஒருவர் செய்யும் பொழுது கூட எண்ணம் சரியாக இல்லைன்னா அவரிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நான் சிரமப்பட்டிருக்கிறேன், என் பொருளாதாரத்தை எல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறேன், என் சொந்த ஊரை விட்டுட்டு போயிருக்கிறேன், சொந்த பந்தத்தை விட்டுட்டு போயிருக்கிறேன், இதெல்லாம் அல்லாஹ்விடத்துல பார்க்கப்படாது. நீ எவ்வளவு சிரமப்படு, எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு, ஆனா அந்த கஷ்டத்து படும் பொழுது உன் மனசுல என்ன இருந்துச்சு? அல்லாஹுக்காக செய்யறங்கிற எண்ணம் இருந்துச்சா, அல்லது கவனமே இல்லாம நீ செஞ்சியா? கவனத்தோடு செஞ்சிருந்தீங்கன்னா நீ செய்ததற்கான கூலி கிடைக்கும் என்பதுதான் இந்த செய்தி சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தியில இன்னொரு தகவல் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை ஒரு உரையாக நிகழ்த்தி இருக்கிறாங்க. மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு பெரும் உரையாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியை மக்களுக்கு ஹிஜ்ரத்தின் சமயத்தில சொல்லி இருக்கிறாங்க என்பதை வேறு சில அறிவிப்புகளை பார்க்கும் பொழுது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்ப உதாரணம், தமிழ்ல கூட ஒரு பழமொழி நமக்கு சொல்லுவாங்க, உப்பில்லா பண்டம் குப்பைக்கு அப்படிம்பாங்க. ஒரு உணவு பொருள் இருக்குதுன்னா அது எந்த உணவாக இருந்தாலும் அதுக்கு உப்பு என்பது ரொம்ப அவசியம். உப்பு போடப்படாத உணவு உண்ண முடியாது. அது சில பேர் நிர்பந்தத்தின் காரணமாக, நோயின் காரணமாக உண்பார்களே தவிர சுவையோடு உணவை விரும்பி எப்போது உண்ணுவாங்கன்னா அந்த உணவுல உப்பு இருக்கணும். அது மாதிரிதான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும், வீணாகி விடக்கூடாதுன்னா எண்ணம் நமக்கு இருக்கணும். உணவுக்கு எப்படி உப்பு அவசியமோ அதே மாதிரி நம்முடைய செயல்களுக்கு எண்ணம், நீயத் என்பது அவசியம். நீயத் இருந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். நீயத்தில்லாத எந்த செயலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளவே படாது என்பது இதிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த செய்தியை தொடர்பாகவே நமக்கு பல விஷயங்களை சொல்லித் தருகிறார். திருமறை குர்ஆன்ல அல் மாஊன் அப்படிங்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அப்படிங்கிறான். தொழுகை என்பது மறுமை வெற்றிக்கு வழிவகை செய்யக்கூடியது, மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை பெற்று தரக்கூடியது, மறுமையில விசாரணையில முதல் கேள்வியாக கேட்கப்படக்கூடியது. அவ்வளவு முக்கியமான தொழுகையை தொழக்கூடியவர்கள் தொழுகையாளிகள், அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த தொழுகையாளிகள் எப்படி தொழுதுருப்பாங்க தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே கவனமற்று இருந்திருப்பார்கள். தொழுறோங்கிற எண்ணமே இருந்திருக்காது, கவனமே இருந்திருக்காது, சும்மா குளிஞ்சு நிமிர்ந்து இருப்பாங்க, ருக்கு செஞ்சிருப்பாங்க ஆனா ருக்கு செய்யறங்கிற எண்ணம் இருந்திருக்காது, சஜ்தா செஞ்சிருப்பாங்க ஆனா தொழுறோங்கிற எண்ணம் இருந்திருக்காது. இப்படி எண்ணமும் கவனமும் இல்லாமல் அவர்கள் அந்த தொழுகையை கவனமற்று தொழுதிருப்பார்கள். இப்படி கவனமற்று தொழக்கூடியவர்களுடைய தொழுகை அவர்களுக்கு கேடுதான், அந்த தொழுகையாளிகளுக்கு மறுமையில் நஷ்டம் தான் என்று இறைவன் சொல்றான். அப்ப தொழுகையில கவனம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித்தரு. இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த அமலா இருந்தாலும் கவனத்தோடு உன்னுடைய எண்ணம் இருக்கணும், கவனம் இருக்கணும். நீ இந்த அமலை செய்யறங்கிற நினைப்பு இருந்தால்தான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் நாம ஒரு அமலை செய்கின்ற பொழுது நம்முடைய கவனத்தை எதெல்லாம் திசை திருப்புதோ, நம்முடைய எண்ணத்தை எந்த செயல்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்குதோ அந்த சூழலை எல்லாம் ரசூலுல்லாஹ் தவிர்க்க சொல்றாங்க. நீ ஒரு அமலை செய்ய போற, ஆனா அந்த அமலை செய்யும் பொழுது நீயத் அவசியம், கவனம் அவசியம், எண்ணம் அவசியம்.
அந்த எண்ணத்தையும் கவனத்தையும் ஒரு சூழல் இல்லாம ஆக்கும்னா, ஒரு பொருள் உனக்கு இல்லாம ஆக்கும்னா அதையெல்லாம் தவிர்த்துடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட சஹீஹ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஸலாத்த பி ஹضرத்தி தஆம் வலா ஹுவ யுதாஃபிஉல் அஹ்பஸான். ஒரு மனிதன் தொலை போறார், அவர் தொலை போறதுக்கு முன்னாடியே அவர் வீட்டுல உணவு தயாராக இருக்குது, நல்ல பசி இருக்கும் பொழுது உணவை எடுத்து வச்சுட்டாங்க, பாங்கு இக்காமத்து சொல்லப்பட்டுருச்சு. இப்ப இவர் என்ன செய்யணும்னா சாப்பிட்டுட்டு தான் தொழுகைக்கு போகும். பசியோடு இருக்கும் பொழுது அந்த பசியை அடக்கிக்கிட்டு உணவு முன்னிலையில் இருக்கும் பொழுது போய் தொழுகையில் நின்னார்னா இவருடைய நினைப்பெல்லாம் எங்க இருக்கும்? சாப்பாட்டுல இருக்கும். அப்ப கவனம் தொழுகையில வராது. இப்படி கவனத்தை அது திசை திருப்பும் என்பதனால இந்த சூழலை தவிர்த்துங்க. முதல்ல சாப்பிட்டுட்டு தொழுக போயிடுங்க. தொழுக நேரம் வந்துட்டாலும் உங்களுடைய முன்னால் சாப்பாடு வைக்கப்பட்டு விட்டால், உணவு வைக்கப்பட்டு விட்டால், அந்த உணவை சாப்பிட்டு விட்டு உங்களுடைய பசியை போக்கி விட்டு உங்களுடைய கவனத்தை திசை திருப்புகின்ற சூழலை எல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல கவனத்தோடு நீங்க தொழுகைக்கு போங்க சொல்றாங்க. அந்த செய்தியில இன்னொன்னு சொல்றாங்க, ஒருத்தருக்கு நல்ல சிறுநீர் வருகிறது அல்லது மலம் வருகிறது, அதை அடக்கிக்கிட்டு போய் நீங்க தொழாதீங்க. ஏன்? கவனம்லாம் அங்கதான் இருக்கும். நமக்கு எப்படா தொழுக முடியும், நம்ம சீக்கிரம் பாத்ரூம் போகணுமே, ரொம்ப முடியலையே, கண்ட்ரோல் பண்ண முடியலையே, கவனம் எங்க இருக்கும்? தொழுகிறோங்கிற கவனம் இருக்காது. எங்க கவனம் இருக்குன்னா எப்போ தொழுக முடியும், எப்போ பாத்ரூமுக்கு போனான்னு தான். அப்ப இது மாதிரி உங்கள் கவனத்தை திசை திருப்புகின்ற சூழலை எல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த கவனத்தை திசை திருப்புகிற சூழலை எல்லாம் ரசூலுல்லாஹ் தவிர்க்க சொல்றாங்கன்னா இதிலிருந்தே இந்த கவனம் என்பது வணக்கத்தில் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அல்ல இந்த நீயத்து இருக்குல்ல, கவனம் நீயத்துன்னு இவ்வளவு பார்த்தோம்ல, எவ்வளவு முக்கியத்துவம்னு பார்த்தோம். இந்த நீயத்து என்பது ரெண்டு விதத்துல இருக்கு. கவனம்ங்கிறது எண்ணம்ங்கிறது ரெண்டு விதத்துல இருக்கு. ஒரு எண்ணம் நமக்கு நன்மையை பெற்றுத்தரும், இன்னொரு எண்ணம் நரகத்தை பெற்றுத்தரும். ரெண்டுமே எண்ணம் தான், மனசுல தோன்றுகிற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்துல ஒரு எண்ணம் அல்லாஹ்விடத்துல நன்மையை பெற்றுத்தரும், நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமையும். இன்னொரு எண்ணம் நரகத்துக்கு நம்மை அழைத்து சென்று விடும். இப்படி இரண்டு விதமான எண்ணத்தை மார்க்கம் சொல்லுகிறது. இப்ப நன்மைக்குரிய எண்ணம் என்னன்னா இஹ்லாஸான எண்ணம். இந்த செயலை நான் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுகிறேன், இறை திருப்திக்காகத்தான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த இஹ்லாஸான எண்ணம் இருக்குதுல்ல, அதுதான் நன்மையை பெற்றுத்தரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா உமீரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். மார்க்கத்தை வணக்கத்தை அல்லாஹுக்கு மட்டும் குறிப்பாக்க வேண்டும் என்றுதான் மக்கள் கட்டளையிடப்பட்டு இருக்கிறார்கள். மக்களுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளைய உங்க வணக்கத்தை மார்க்கத்தை அல்லாஹுக்கு மட்டும் குறிப்பாக்குங்க. நீங்க வணங்கும் பொழுது அல்லாஹ் மட்டும்தான் உங்க எண்ணத்துல இருக்கணும். அல்லாஹ்வுக்காக செய்யறேன், அல்லாஹ் இந்த மறுமையில காப்பாற்றுங்கிறதுக்காக செய்யறேன், நன்மையை தரணுங்கிறதுக்காக செய்யறேன், இறைவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்கிறேன். இந்த இஹ்லாஸான எண்ணம் தான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வழிவகை செய்யும். அது அல்லாஹ் இன்னும் நிறைய வசனங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பல ஹதீஸ்கள்ல சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ லா யக்பிரு மினல் அமலி இல்லா மா கான காலிசன் வபதுகிய பிஹி வஜ்ஹுஹு. எந்த அமல் செய்யும் பொழுது ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் இஹ்லாஸ் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்கிறேன் என்கின்ற எண்ணம் இருக்கிறதோ, அந்த மனிதனிடமிருந்து தான் அவனுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் அவனுக்கு கூலி கிடைக்காது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப கூலி நமக்கு கிடைக்கணும், நன்மையாக மாறணும்னா நம்முடைய எண்ணம் இஹ்லாஸான எண்ணமா இருக்கும். ரசூலுல்லாஹ் நமக்கு நிறைய செயல்பாடுகளை சொல்லி தராங்க. ஒரு மனைவிக்கு ஒருத்தர் ஊட்டக்கூடிய ஒரு கவலம் உணவு கூட தர்மத்தினுடைய நன்மையை பெற்று தரும். எப்ப பெற்று தரும்? அல்லாஹுடைய எண்ணம், இதனா அல்லாஹுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால்தான் பெற்று தரும். அல்லாஹுடைய தூதரவர்கள் இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லித்தராங்க. ஒரு மனிதர், அவர் அந்த மனிதரை பத்தி சொல்லும் பொழுது அவர் சொர்க்கவாசிங்கிறாங்க. சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருங்கிறாங்க. என்ன செஞ்சாரு தெரியுமா? ரோட்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது, தெருவுல போய்கிட்டு இருக்கும் பொழுது மக்களுக்கு இடையூறு அளிக்கிற ஒரு பொருள் கிடக்குது, அதை எடுத்து தூக்கி போடுறார். இதன் காரணத்தினால் அவர் சொர்க்கத்துக்கு போறார். ரசூலுல்லாஹ் அவர் அந்த தூக்கி போட்டார்ல, அந்த சமயத்தில் அல்லாஹுக்காக இதை செய்கிறேங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அதனால் அது நன்மையாக மாறுச்சு. நாமளும் சில கல்லு கிடக்கும், தட்டி விடுவோம்,
முள் இருக்கும், தூக்கி ஓரமா போடுவோம். அந்த நேரத்துல இஹ்லாஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், தூய்மையான எண்ணம் வந்துருச்சுன்னா, அல்லாஹுக்காக செய்யறங்கிற நன்மை எதிர்பார்க்கின்ற தருணம் வந்துருச்சுன்னா அதுவே நமக்கு நன்மையா மாறிடும், தர்மம் செஞ்ச நன்மையா மாறிடும். அப்ப ஒவ்வொரு நற்செயலையும் கூட நன்மையாக மாற்றுகின்ற ஆற்றல் இந்த இஹ்லாஸுக்கு இருக்குது. இரண்டாவது எண்ணம்னு பார்த்தோம்ல, நரகத்தை பெற்று தருகிற எண்ணம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹுடைய கூலி எதிர்பார்க்காமல் மக்களுடைய நட்பேரை எதிர்பார்த்தோம்னா, தொழுறோங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா அந்த தொழுறோங்கிற எண்ணம் எந்த நோக்கத்துக்காக இருக்கும்னா, தொழுகையாளி அப்படின்னு மக்கள்லாம் புகழணுங்கிறதுக்காக இருக்கும். தர்மம் செய்யும் பொழுது தர்மம் செய்யறங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா அந்த தர்மம் செய்கிற எண்ணம் அல்லாஹுக்காக செய்யறங்கிற எண்ணம் இருக்காது. என்னை பார்த்து கொடைவல்லன்னு மக்கள்லாம் புகழணும், இப்படி மக்களுடைய கவனத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்முடைய நீயத்தில் கலந்துருச்சுன்னா அது நரகத்தை தான் பெற்றுத்தரும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன அஸ்வஃபமா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர், உங்கள் விஷயத்திலே நான் அதிகமாக பயப்படுவது சிறிய இணை வைத்தல். இணை வைத்தல் பெரும்பாவம், அதுல சிறு பகுதி சிறிய இணை வைத்தல். சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, ஒவஷ்ஷிர்குல் அஸ்கர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே சிறிய இணை வைத்தல்னா என்ன? அர்ரியா, முகஸ்துதி, பிற மனிதர்கள் பார்க்கணும், பிற மனிதர்கள் புகழணும், இப்படிங்கிறதுக்காக ஒரு மனிதர் ஒரு அமலை செய்தார்னா அதுதான் சிறிய இணை வைத்தல். ஏன்னா இவர் அமலை செய்யும் பொழுது யாரை நினைக்கணும்? அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹ்வை நினைக்க வேண்டிய இடத்துல மனிதர்களுடைய புகழையும் மனிதர்களுடைய விளம்பரத்தையும் இவர் நினைக்கிறார்னா அல்லாஹோடு கூட்டாக்குவதை போல ஒரு தோற்றம் இருக்குது. அதனால்தான் இது சிறிய இணை வைத்தல். இந்த தோற்றம் வந்துவிட்டால், இந்த எண்ணம் வந்துவிட்டால் அவரிடமிருந்து அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாள்ல நடக்கக்கூடிய 2 நிகழ்வுகளை சொல்லித்தராங்க. மக்கள்லாம் அல்லாஹ் இடத்துல ஓடி வருவாங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் அல்லாஹ் கூலிய வணங்கிக்கிட்டு இருப்பான். அப்ப சில மக்கள் வருவாங்க. அந்த மக்களிடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அனுப்புகிறான், நீங்க அமல்களை எனக்காக செய்யல, இந்த பாருங்க அந்தந்த மனிதர்களுக்காக செஞ்சீங்க, இந்த மறுமை நாள்ல இப்ப வந்துட்டீங்க, யாருக்காக நீங்க செஞ்சீங்களோ, யார் பார்க்கணுங்கிறதுக்காக செஞ்சீங்களோ அவர்களிடத்துல நன்மை கிடைக்குதான்னு போய் பாருங்க, போங்க. இங்க அவங்க தான் நன்மை தர முடியுமா? இங்க நான் தான் நன்மை தர முடியும். நீங்க அவங்க பார்க்கணும், அவங்க புகழணும்னு செஞ்சீங்கல்ல, அவங்க ஏதாவது நன்மை தராங்களான்னு பாருங்கன்னு நரகத்தில் அல்லாஹ் தூக்கி போட்டு விடுவான். அதே போல அல்லாஹ் மனிதர்களின் முன்னிலையில் வருகின்ற பொழுது அதை பார்ப்பது மிகப்பெரிய பாக்கியம் மனிதர்களுக்கு. மனித இணை வைத்தவர்கள் அவங்க எல்லாம் நரகத்துக்கு போன உடனே மூமின்கள் எஞ்சிருப்பாங்க. அந்த கூட்டத்திலேயே இந்த முகஸ்துதிக்காரர்களும் முனாஃபிக்கின்களும் எஞ்சிருப்பாங்க. அப்ப அல்லாஹ் தோற்றத்துல வருவான். அப்ப எல்லா மக்கள் மூமின்கள்லாம் சஜிதால விழுந்துருவாங்க. சில மக்களால சஜிதால விழ முடியாது, ஏன்னா அவர்களுடைய முதுகை அல்லாஹ் பலகை போல மாற்றி விடுவான். அப்ப ஏன் சஜிதால இவங்களால விழ முடியல அப்படின்னா, உலகத்தில் வாழ்ந்த பொழுது இவர்கள் அல்லாஹுக்காக சஜிதா செய்யவில்லை, அல்லாஹுக்காக தொழவில்லை, மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுதார்கள். அதனால் அவர்களால் இந்த மறுமை நாள்ல அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ் முன்னிலையில போய் நிற்கும் பொழுது சஜிதா பண்ண முடியல என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே போல இஸ்லாத்தினுடைய ஆகச்சிறந்த காரியங்கள் ஷஹீதாவது, மார்க்க பிரச்சாரம் செய்வது, தர்மம் செய்வது. இதை இந்த 3த்தையும் செஞ்சவங்க மறுமை நாள்ல அல்லாஹ்வின் முன்னிலையில் நிறுத்தப்படும் பொழுது, அல்லாஹ் நான் உனக்காகத்தான் செஞ்சோம், உனக்காகத்தான் நான் போர் செஞ்சேன், ஷஹீதானேன், எல்லாம் உனக்காகத்தான் நான் தர்மம் செஞ்சேன், எல்லாம் உனக்காகத்தான் குர்ஆனை கற்று பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருந்தேன், இதுவெல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க, மாற்று கருத்தே இல்லை, ஆனா நீங்க இப்ப ஒரே ஒரு பொய் சொல்றீங்க. என்ன பொய்? உனக்காகத்தான் செஞ்சீங்கிறீங்களே அது பொய். நீங்க செஞ்சது உண்மை, எனக்காக செஞ்ச நீங்க சொல்றது பொய். நீங்க மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக செஞ்சீங்க, மக்கள் புகழணுங்கிறதுக்காக செஞ்சீங்க, உங்களை வீரர் என்று போற்றணுங்கிறதுக்காக செஞ்சீங்க, கொடைவள்ளல் என்று பாராட்டணுங்கிறதுக்காக செஞ்சீங்க, புத்திசாலி அறிவாளின்னு பாராட்டுறதுக்காக செஞ்சீங்க. அந்த புகழ் எல்லாம் உலகத்துல உங்களுக்கு கிடைச்சிருச்சு, மறுமையில எதுவும் கிடையாது, நரகத்துக்கு போங்க. அப்ப எண்ணம் செய்யும் பொழுது என்ன இருந்தாலும் அந்த எண்ணம் அல்லாஹுக்காக செய்கிறேன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் மனிதர்களுடைய கவனத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் என்றால் அந்த எண்ணம் நரகத்துக்கு பெற்று தந்து விடும். அப்ப இதெல்லாம் இந்த செய்தி தொடர்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். அப்ப செயல்கள் எல்லாமே எண்ணங்களை பொறுத்துதான். எண்ணம் தான் அல்லாஹ்விடத்துல கணக்கில் கொள்ளப்படும். அந்த எண்ணம் இருந்தால்தான் ஒவ்வொரு அமலையும் நாம் நிறைவேற்றியதாக அர்த்தம். எண்ணம் 2 விதத்துல இருக்கு. ஒன்னு இஹ்லாஸ்,
அதுதான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுத்தரும். மற்ற மனிதர்களுடைய கவனத்தை பெற வேண்டும் என்கின்ற தவறான எண்ணம் வரும் என்றால் அது நரகத்தை பெற்றுத்தரும். அல்லாஹ்விடத்துல பார்க்கப்படுவது நாம கஷ்டப்படுறோம் அதெல்லாம் கிடையாது. நான் பொருளாதாரத்தை லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு ஹஜ்ஜுக்கு போனேன் அல்லாஹ் சொல்ல முடியாது. அங்க போய் நீ எப்படி வணங்கின நியத்து இருந்துச்சா அதான் அல்லா இடத்துல பார்க்கப்படும். எல்லாம் நான் இரவெல்லாம் நின்று வணங்கினேன், கால் நடுங்க நடுங்க நின்று தொழுதேன், நீ சிரமப்பட்டது முக்கியம் இல்லை, அப்படி தொழுத போது உன் என்ன எப்படி இருந்துச்சு இதுதான் எல்லா இடத்துல பார்க்கப்படும். இன்னல்லாஹ் லா எல்துரிலா சுவரிக்கும் அவ்வாலிக்கும், உங்கள் இடத்துல எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு, நீங்க எப்படி செயல்படுறீங்க, இந்த வெளி தோற்றத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் எல்துரிலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்க உள்ளத்தை தான் பார்க்கணும். உங்க மனசுல என்ன நியத்து இருக்கு அதுக்கு தான் அல்லாஹ்விடத்துல கூலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அந்த எண்ணத்தை சரி செய்ய வேண்டும் என்ற இந்த அடிப்படையான செய்தியினுடைய விளக்கத்தை இன்றைய தினம் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த அடிப்படையில நம்முடைய நியத்துகளை, நம்முடைய எண்ணத்தை, கவனத்தை சரி செய்து அல்லாஹ்விடத்துல மறுமை நாளில் கூலி பெறக்கூடிய நல்லடியார்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கில் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.